சூரனை வதம் செய்ய பிரம்மா விஷ்ணு சிவனாகிய மும்மூர்த்திகளும் முருகபெருமானை அனுப்பி வைத்தார்கள். சூரன் கடலின் நடுவில் வீரமகேந்திரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். அங்கு சென்ற முருகபெருமான் சக்தி வாய்ந்த 7 பானங்களை எய்தார். முருகபெருமானை அடையாளம் கண்டு கொண்ட சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. அவன் மாமரமாக மாறி முருகபெருமானிடமிருந்து தப்பித்துச் செல்ல முயன்றான். முருகபெருமான் வேலாயுதத்தை மாமரத்தின் மீது எய்தவுடன் மாமரம் 2ஆக பிளந்தது. அதில் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடியாகவும் வைத்துக் கொண்டார். சூரன் எனும் அரக்கனை தன் வேலினால் வதம் செய்து அவனை சேவலாகவும் கொடியாகவும் மாற்றி தனக்குள் ஏற்றுக்கொண்ட நிகழ்வுதான் சூரசம்ஹாரம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கந்தனின் கந்த சஷ்டி விரதத்தின் 4வது நாளில்தான் சூரசம்ஹாரம் நடக்கிறது. அதிகாலையில் எழுந்து நீராடி முருகன் படத்தை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், பாலை நெய்வேத்தியமாக படைத்து 6 நெய் தீபங்களை வடதிசை நோக்கி ஏற்றி வைத்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வில்வ இலை அர்ச்சனை செய்து எலுமிச்சை மாலை சாற்றி ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி முடிந்தவர்கள் மௌன விரதம் இருந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று சூரசம்ஹார நிகழ்வை தரிசித்தால் தொட்டதெல்லாம் துலங்கும். நன்றி.